பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, சோர்ந்து போயிருக்கிற உனக்கு நான் பலன் கொடுக்கிற தேவன், உன் சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிற தேவன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு 3 தெய்வ மனிதர்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் என்ற தெய்வ மனிதரை குறித்து ஒரு காரியம் எழுதப்படுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன்னு அவன்கிட்ட அருமையாக சந்தோஷமாய் பேசுகிறார். வானாதி வானங்களை சிருஷ்டித்த தேவன் இறங்கி வந்து ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறா எவ்வளோ சந்தோஷப்படணும் இல்லை? ஆண்டவர் ஆண்டவருடைய பேசினார் அப்படின்னு. அங்கே ஆபிரகாம் சந்தோஷப்படவில்லை. அவர் என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 15:2, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, பயப்படாத, கேடகமாக இருக்கெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறது ஒன்று, ஆபிரகாம் பதில் சொல்வது வேறு. எதனால் அப்படி பதில் சொன்னார்? அவருக்குள்ள ஒரு சோர்வு, மன சோர்வு வந்து விட்டது. தேவன் அதை கவனித்தார். ஆபிரகாம் சோர்ந்து போனான். எதனால் அவர் சோர்ந்து போனார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஒரு வாக்கு கொடுத்தார். 2-3 வசனம் வாசிக்கும் போது, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, சந்ததியின் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் சந்ததியை பெருக பண்ணுவேன். 7 விதமான ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஆபிரகாம் எதிர்பார்த்துக்கிட்டே இந்த வருஷம் வருஷங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. ஆண்டவர் சொன்ன மாதிரி கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகவில்லை. அதனால் அவருக்கு ஆத்மாவில் ஒரு சோர்வு வந்து விட்டது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தது உண்மைதான், ஆனால் ஒன்றும் நிறைவேறலை. ஒரு மன சோர்வு வந்து விட்டது. அதனால தான் ஆண்டவர் பேசும்போது கூட சந்தோஷப்படவில்லை, விரக்தியோடு பேசுகிறார். என்ன தருவீர் ஆண்டவரே? நான் தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நீர் எனக்கு தரலையே, வாக்கு கொடுத்தீங்க, அதை தரலையே என்பதாய் சொல்லுகிறார். தேவன் அதை அறிந்து கொண்டார். ஆபிரகாம் சோர்ந்து போனான் என்று உடனே, நான் வாக்கு கொடுத்த, என்னை நம்ப மாட்டியா? அப்படி கோபமெல்லாம் பேசலை. அன்று சொல், ஆபிரகாம் வெளியே வா, கூடாரத்தை விட்டு வெளியே வா, கம் அவுட், வெளியே 6 வானத்தை அண்ணாந்து பாரு, இரவு நேரம், இவ்வளோ நட்சத்திரம், என்ன முடியுமா? என்ன சொல்லு பார்க்கலாம். என்ன முடியல ஆண்டவர், அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவனுடைய சோர்வை மாற்றும்படி தேவன் மறுபடியும் தைரியப்படுத்தி, அப்பொழுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவனை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஏற்ற காலத்தில் தேவனுடைய சந்ததியை பெருக பண்ணும்படி கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் பெருக பண்ணினார் என்பது சத்தியம். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்கிற அந்த சந்ததி, இந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வாக்கு கொடுத்து நிறைவேற தாமதிக்கிறதா? தாமதிக்கும் போது ஒரு மன சோர்வு வரும். நீங்கள் சோர்ந்து போகாதான காரணம்? ஆமாங்க, ஆண்டவர் சொன்னார், ஒரு வேலை காரியத்தில், குடும்ப காரியத்தில், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், ஊழிய காரியத்தில், என் தனிப்பட்ட காரியத்தில் தேவன் இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்தாருங்க. ஊழியர்கள் மூலமாக செய்தி கேட்கறது மூலம் பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் வாக்கு கொடுத்தாரு. நான் அதை நம்பிக்கொண்டிருந்த ஒன்று நடக்கலையே. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏற்ற வழியில் அப்படி வாக்குத்தத்தை நிறைவேறும். தேவன் ஒரு நாள் வாக்கை மறந்து விடுகிற தேவன் அல்ல. நாம் மறந்து விட்டாலும் அவர் மறக்க மாட்டார். 2வது ஒரு மனிதர், நீங்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வேதத்தில் வாசிக்கும் போது, எலியா என்ற தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஜெபம் பண்ண மரித்து போன பையன் உயிரோடு எழும்புகிறான். ஜோமனினா வானத்தின் அக்கினி இறங்கி வருகிறது. ஜோமனினால் வானம் அடைக்கப்பட்டு விடுகிறது. ஜெபமணினால் மறுபடியும் அடைவு. அவ்வளவு தேவனால் வல்லமையோடு பயன்படுத்தப்பட்டவர். அவருக்கும் ஒரு நாள் சோர்வு வந்தது. அது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் வாசிக்கிறோம்.
யேசபேல் என்ற ராணி, அந்த தேசத்தை ஆளுகை செய்த ஆளுகையில் இருந்த அதிகாரத்தில் இருந்த ராணி, அவள் ஒரு விக்கிரக வணக்கம் செய்கிறவள், பில்லி சுனி செய்கிறவள், அந்த மாதிரி மந்திரவாதிகளை வைத்திருந்தாள். எலியா அவளுக்கு விரோதமாக எழும்பி அதெல்லாம் அழித்து போட்டதுனால அவளுக்கு கோபம். எலியாவுடைய தலையை நான் வாங்கிடுவேன், கொண்டு போடுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாள். அவளுடைய வார்த்தை எலியாவுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து விட்டார். பயத்தினால ஒரு மனசோர்வு, பயம் அதிகமாக சோர்வு உண்டாக்கிவிடும். பயத்துக்கு அவர் இடம் கொடுத்து யோசித்து சோர்வு வந்து விட்டார். அதனால அவர் உயிர்த்தப்ப வனாந்தரத்திலே ஓடி, யாருமில்லாத இடம், மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடம், யாருக்கும் தெரியாத ஒரு இடம், ஒரு சூரச்செடி அடியில் படுத்து கொண்டு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றார். நான் வாழ்ந்தது போதும், ஊழியம் செய்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். அந்த அளவிற்கு மன சோர்வு வந்து விட்டார். நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இனி இதுக்கு நான் வாழணும், கர்த்தர் எடுத்துக்கிட்டார் நல்லது அப்படி சொல்கிறீங்களா? வாழுதை விட நான் மறிச்சிட்டார் நல்லது அப்படி தோணுகிறதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, ஆண்டவர் இதை செய்யலை, அதை செய்யலை, இவ்வளோ ஜெபிக்கிறேன், இப்படிலாம் நடக்கலை, ஊழியத்தில் இந்த மாதிரி எதிர்ப்புகள் பாதிப்புகள் சோர்ந்துட்டீங்களா? போதும் கர்த்தாவேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். என் மகளே, என் மகனை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இன்னும் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. உன் ஊழியத்தில் நான் இன்னும் மகிமையான காரியத்தை செய்யணும், உன்னை கொண்டு இன்னும் நிறைய அற்புதங்களை நான் செய்யணும், உன் மூலமாக இன்னும் நிறைய ஆத்மாக்களை நான் சந்திக்கணும். எதுக்கு போதுன்னு சொல்லுகிறேன்? இன்றைக்குள்ள சூழ்நிலை கண்டு கலங்காத, பயப்படாத, நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறான். நம்மை பயமுறுத்தி சோர்ந்து போக பண்ண சூழ்நிலையிலே பிசாசு தந்திரமான காரியத்தை எழுப்புவான். பொல்லாத மனுஷியை அவன் எழுப்பி அந்த எலியாவை சோர்ந்து போக பண்ண அவன் காரியங்களை செய்தான். எலியாவுக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை கூப்பிடுறார். எலியாகிட்ட போய் யாரும் பேச முடியாதுப்பா, வனாந்தரத்தில் இருக்கிறான், மனுஷர்கள் போனால் பயப்படுவாங்க, மனுஷரை அவன்கிட்ட போக மாட்டாங்க, நீ நீ தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் அப்பமும் அவனுக்கு தண்ணீரும் கொடுத்து அனுப்புகிறார். நீ சாப்பிடு, தண்ணியை குடி, பலப்படு. அப்பவும் சோர்ந்து திரும்பி படுத்துட்டார். எலியா ரொம்ப சோர்ந்து போட்டதுனால ஆண்டவர் திரும்ப மறுபடியும் ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறதே. எலியாவே, எழுந்துரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ போதும்னு சொன்னால் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய இன்னும் சில திட்டங்கள் இருக்கிறது. 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், ஒரு தீர்க்கதரிசியை உன் இடத்துல அபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் நீ செய்து முடிக்கணும். எழும்பு, நீ கர்த்தர் பலப்படுத்தி அந்த பலனோடு அவர் நடந்து போனார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உங்களை பலப்படுத்துகிறார். என் மகனை சோர்ந்துட்டியா? மகளை சோர்ந்துட்டியா? ஆமாம், ஒரே எதிர்பார்க்குது, நெருக்கமாக இருக்குது, செய்ய விட மாட்டேங்கிறாங்க, தடை பண்ணுறாங்க, வேலையில் முன்னேற விட மாட்டேங்கிறாங்க, ப்ரமோஷன் தர மாட்டேங்கிறாங்க, பிஸ்னஸை முடக்கிறதுக்கு என்ன உண்டை எல்லாம் செய்கிறாங்க. அதிகாரிகள் ஒரு பக்கம், அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், மனிதர்கள் ஒரு பக்கம், எல்லா பக்கத்தில் நெருக்கம், கடன்காரங்கள் ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், என்ன பண்ணுன்னு தெரில, செத்துட்டா பரவாயில்ல அப்படி தோணுதா? எல்லா பிரச்சனையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். சகல சூழ்நிலைகளின் தலைகளாய் மாற்றி விடுவார். பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். கொஞ்ச நாள் கொக்கரிப்பாங்க, கொஞ்ச நாள் சத்தம் போடுவாங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இல்லை, இதுதான் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்க வாக்கு தத்தம். எலியாவுக்கு விரோதமாக எழும்பின யேசபேல் இல்லை, தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். வேதத்தில் பார்க்கிறோம். சோர்ந்து போகாதங்க. ஊழியத்தில் சோர்ந்து போயிட்டீங்களா? எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க எழும்பினாலும் பயப்படாதங்க. உங்கள் கூட இருக்கிறவர் சகல அதிகாரத்திலும் மேலும் அதிகாரம் செலுத்துகிற வல்லமை உள்ள தேவன். இன்னொரு சம்பவத்தை பாருங்க வேத புஸ்தகத்தில். இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 43வது வசனம் பாருங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவன். இங்கே இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது தேவதூதன் இறங்கி வந்து பலப்படுத்தினான். அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்குள்ளே ஒரு மனசோர்வு வந்து விட்டார். அதனால தான் சொல்றார், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களான்னு 3 சீஷரை அழைச்சிட்டு போய் கெஞ்சுவதை போல கேட்கிறார். அவங்களும் தூங்கிட்டாங்க.
அதனால் அவருடைய மனசுக்கு ரொம்ப சோர்வு. என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லையே, என் கூட சேர்ந்து ஜெபிக்க யாரும் இல்லையே, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. கெத்செமனே தோட்டத்தில் ஜீசஸ் வாஸ் ஆல் அலோன், தனித்தன்னு இருக்கிறார். கூட ஜெபிப்பாங்கன்னு நம்பி அழைச்சிட்டு வந்து அவங்க கூட தூங்கிட்டாங்க. அதனால் அவர் ரொம்ப மன சோர்ந்து நிற்கும் போது தேவன் ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்தினார். அந்த தேவதூதன் வந்து இயேசுவை பலப்படுத்துகிறான். சோர்ந்து போறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். அதனால இயேசு கம்பீரமாய் எழுந்து, யாரை தேடி வந்தீர்கள் என்ற தைரியமாய் அந்த போர்வீரர்களை சந்தித்தார். தைரியமாய் அவர் போய் விசாரணைக்கு நின்றார். தைரியமாய் சிலுவை சுமக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டார். தேவன் பலப்படுத்தினார். நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர். தனித்து விடப்படும் போது, நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, நேசிக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்ற தனிமை உணர்வு ஒரு பெரிய பாதிப்பை உள்ளத்தில் உண்டாக்கும். மன சோர்வை கொண்டு வர. அப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவனுக்கு நீ பயப்படாதே, சோர்ந்து போகாதே, நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன் அவர். சோர்ந்து போய் இருக்கிறல்ல, நான் உனக்கு பலன் தருகிற தேவன். இன்றைக்கு சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவனாய் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். மகனே, மகளே, யூ ஆர் நாட் அலோன். நீ தனிமையில் அல்ல, நான் கூட இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். நான் கூட இருக்கிறல்ல, நான் உன்னை பலப்படுத்துகிறல்ல, தைரியப்படுத்துகிறல்ல. என் ஆண்டு உனக்காக உன் கூட இருந்த நடத்த தான் சிலுவை சுமந்தேன். நீ நிந்திக்கப்பட்ட நிந்தைகளை சிலுவையில் சுமந்தேன். நீ அவமானப்படுத்தப்பட்ட அவமானங்களை சிலுவையில் சுமந்தேன். நீ நெருக்கப்பட்ட ஒரு நெருக்கங்களை சிலுவையில் சுமந்தேன். நீ கைவிடப்பட்ட நிலைமையை ஃபீல் பண்ணுறல்ல, நான் சிலுவையில் கைவிடப்பட்டவராய் தொங்கினேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தனிமையில் அந்த சிலுவையில் நான் தொங்கினேன். அந்த பாடுகளை சகித்தது உனக்காக மகனே, உனக்காக மகளே. நீ அந்த பாடுகளில் போகும் பொழுது உனக்கு துணை நின்று உன்னை பலப்படுத்தத்தான். இன்னைக்கு தனிமைன்னு கலங்குறிய, நீ தனிமையில் இல்லை, நான் இருக்கிறவன் கூட. நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நான் சொன்னபடி கூட இருந்து நடத்துவேன், ஜெயம் தருவேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன். நீ பயப்படாதே, நான் சொன்னபடி உனக்கு செய்வேன். நீ தனிமையாயிருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லாதே, என்னோடு இயேசு இருக்கிறார் என்று சொல். என் இரட்சகர், என் நேசர் என்னோடு இருக்கிறார், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாய் சொல். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சொல்லுவீங்களா? அப்படி ஆண்டு சொல். அன்றைக்கு இயேசுவை பலப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்க, தனிமையில் கலங்கி கொண்டிருக்கிறவங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பயப்படாதேன்னு சொல்லி இன்றைக்கு அந்த இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இருதயத்தில் கை வைங்க. இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரை சோர்ந்து போன என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இன்றைக்கு இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற இந்த மகனுக்காக, சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற இந்த மகள் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே, ஏன் அது தாமதிக்கிறது என்று கலங்கி நிற்கிறாங்களே ஆண்டவரே, இனிமேல் தாமதிக்காதபடி அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக. தடைகள் யாவும் விலகுவதாக, காரியங்கள் வாய்ப்பதாக, வழிகள் திறக்கப்படுவதாக, அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர்கள் காணும்படி வாசல்கள் திறக்கப்படட்டும், தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், சுகம் உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள், பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போவதாக. தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், எழுந்து பிரகாசிக்க கிருபை தாரும், ஊழியத்தை நிறைவேற்ற பலனும் கிருபையும் தாரும். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் ஆக்காதே போகும் என்று சொன்னீரே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். பிள்ளைகளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி நடத்தும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாருமில்லை என்று கலங்குகிற இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும், ஊழியர்களை பாரும், ஊழியக்காரிகளை பாரும். உனக்கு நான் இருக்கிறேன் மகனே, மகளை என்று தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், பரிசுத்த
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். சோர்வின் ஆவிகள் விலகட்டும். இந்த சோர்வை கொண்டு வந்த முடக்க நினைக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை நான் கடிந்து கொள்கிறேன். சோர்வின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும். உம்முடைய நாமவியர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். நீர் அற்புதம் செய்துவிட்டீர். இந்த நாளில் ஒரு அற்புத மாற்றத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.